மூன்றாம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை குறிவைத்தார்கள் என்றால் அந்த விஷயத்தை அடையாமல் விடமாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய விஷயமானாலும் முயற்சித்து செய்து வெற்றி பெறுவார்கள். 3, 12, 21, 30 இவை அனைத்தும் 3ஐ குறிக்கும். 3, 12, 21, 30 இந்த தேதிகள் 3ஆம் எண்ணை குறிக்கும். ஒரு தேதியில் பிறந்தாலே அந்த தேதிக்கான குணமும் இருக்கும். 3, 12, 21, 30 இவைகள் அனைத்தும் 3ஆம் எண்ணின் ஆதிக்கத்தை கொண்டது. 3ஆம் எண் என்றால் அது குருவை குறிக்கும். இந்த ஆதிக்கம் ராஜாவாக வாழ வைக்கும். குரு ஆசிரியர். குருனாலே ஒரு மதத்துக்கு தலைமை தாங்குபவர். எதிரில் வருபவர்கள் கூட தலை வணங்குவார்கள். ஒரு தலைமை பொறுப்பு, ஹெல்பிங் மைண்ட் இயல்பாகவே இவர்களுக்கு இருக்கும். சிறு வயதிலேயே டீச்சர் வேஷம் போட்டு டீச்சர் மாதிரி நடந்துக்குவாங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெரிய பதவிகளில் இருப்பாங்க. படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள். இடம் விட்டு இடம் மாறியவர்கள் இவர்கள் என்று சொல்லலாம். வெளிநாட்டு தொடர்பு இவர்களுக்கு அதிகம் உள்ளது. இவர்கள் வம்சத்தில் 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இசை, ஓவியம், விளையாட்டு இதில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். என்னதான் தாய் தந்தை சொத்து இருந்தாலும் சுய முயற்சியில் வாழ நினைப்பார்கள். அப்படி எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள்தான். ஒரு வேலை செய்து தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் அதே வேலையை செய்து அதில் வெற்றி பெறுபவர்கள் இவர்களே. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு விடாமுயற்சி அதிகம் இருக்கும். 60% பேர்கள் அரசு தொழிலில் முயற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்னும் சிலர் தந்தையின் தொழிலில் முயற்சி செய்து இருப்பார்கள். கோவில் திருப்பணியில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். தான் கற்றதை பிறரிடம் சொல்வித்து அதனை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். இவர்கள் அட்வர்டைசிங், டீச்சிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி வேலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள். பயண சிந்தனை இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். எங்கும் வெளியில் செல்லணும் என்றால் இவர்கள் சுறுசுறுப்பாக கிளம்புவார்கள். 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் உயர் பதவியில் அதிகமாக இருப்பர். சொந்த தொழில், பார்ட்னர்ஷிப் இவற்றிலும் இருப்பர். இவர்களுக்கு பிடித்த கலர் மஞ்சள். உடல்நலக் குறைவை அவர்களை சரி செய்து கொள்வர். பிறருக்கு உதவி செய்து இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிறருக்கு உதவி செய்வது இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். 1, 5, 9 இவர்களுக்கு பிரபலமாக இருப்பார். எந்த துறையிலும் ஜெயிப்பர். வியாழக்கிழமை பிறந்தாலும் இவர்களுக்கு மிகவும் நல்லது. குரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இவர்களுக்கு மிகவும் நல்லது. 3ஆம் எண் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் மிகவும் அழகாக இருப்பார். செல்வந்தராய் வாழ்வார். ஏதோ ஒரு பொறுப்பில் கண்டிப்பாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் இறங்கி போக மாட்டார்கள். குறுக்கு வழி இவர்களுக்கு ஒத்து வராது. ஜோதிடத்தில் ஆர்வமாக இருப்பார்கள். சட்டப்படி நடக்கணும் என்று அதிகமாக நினைப்பவர்கள் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருப்பார். எவ்வளவு நான்வெஜ் சாப்பிட்டாலும் 3ஆம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் வெஜிடேரியனுக்கு கண்டிப்பாக மாறிவிடுவார்கள். குரு ஆதிக்கம் இருப்பதால் இருப்பிடம், வாகனம் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். திட்டமிடுதல் சரியாகவே இருக்கும். ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இவர்கள் இருப்பார்கள். காலம் கடந்தும் பட்டப்படிப்பை முடிப்பவர்கள் இவர்கள்தான். கல்வி என்பது இவர்களுக்கு இயல்பே. குழந்தைகள் பற்றி இவர்களுக்கு கவலை அதிகம். குழந்தைகள் மீது பாசத்துடனும் நடந்து கொள்பவர்கள் இவர்கள்தான். கோவில் திருப்பணி, வெளிநாடு போபவர்கள், 2 வருமானம் உள்ளவர்கள் இவர்கள்தான். பெரியவர்களை மதித்தல், இறை வழிபாடு, தர்ம சிந்தனை நிறைந்தவர்களும் இவர்கள்தான். ஜெயிக்கிறதே குறிக்கோளாக இருப்பார்கள். தெய்வீக சிந்தனை, எளிமையாக வாழ்வார்கள். சித்தர்களின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள்தான். இவர்களுக்கு பழங்கள் அதிகமாக பிடிக்கும். பெர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.